இன்றைய முக்கிய செய்தி நவம்பர் 8 2025 1. ஃபெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் செயல்பாட்டு திறனை குறைப்பதால் முக்கிய விமான நிலையங்களில் திறன் வரம்புகள் காரணமாக சனிக்கிழமை அமெரிக்காவில் 700க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. 2. வீட்டுச் சந்தை நிலைப்படுத்தப்படுவதற்கான அறிகுறிகள் தோன்றினாலும் அமெரிக்க அடமானங்களுக்கான வட்டி விகிதங்கள் சுமார் 6.15 விழுக்காடு இல் நிலையானதாக உள்ளன. 3. 2025 உலக இணைய மாநாடு உஜென் உச்சி மாநாடு சீனாவில் தொடங்கியது. உலகளாவிய டிஜிட்டல் கொள்கை மற்றும் இணைய ஆளுமை பங்குதாரர்களை ஒன்றிணைத்தது. 4. டெல்லி விமான நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு 300க்கும் மேற்பட்ட விமானங்களின் செயல்பாடுகளை பாதித்தது. இதனால் பயணிகள் சிக்கித் தவித்தனர் மற்றும் விமான நிலைய செயல்பாடுகளில் உள்ள பாதிப்புகளை எடுத்துக்காட்டுகின்றனர். 5. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் அக்டோபர் 2025 இல் 1.95 லட்சம் ரூபாய் கோடிக்கு மேல் உயர்ந்தது. சமீபத்திய ஜிஎஸ்டி விகித குறைப்புகளுக்குப் பிறகும் ஆண்டுக்கு ஆண்டு 4.6 விழுக்காடு அதிகரிப்பை குறிக்கிறது. 6. இந்திய மாநில அரசுகளின் மூலதனச் செலவு மூலதனம் 18 முக்கிய மாநிலங்கள் 26 நிதியாண்டின் முதல் பாதியில் ஏப்ரல் செப்டம்பர் ஆண்டுக்கு ஆண்டு 10 விழுக்காடு அதிகரித்து சுமார் 2.5 லட்சம் ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளன. இது ஒரு வருடத்திற்கு முன்பு 2.26 லட்சம் ரூபாய் கோடியாக இருந்தது. 7. வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தங்கள் விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை முன்கூட்டியே முடிப்பதற்கான உந்துதலை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. 8. வர்த்தக பேச்சுவார்த்தைகள் பொருட்கள் சேவைகள் முதலீடு மற்றும் மூல விதிகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் நான்காவது சுற்று சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் நியூசிலாந்தும் நிறைவு செய்தன. 9. அந்நிய செலாவணி இருப்பு இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு அக்டோபர் 31 2025 அன்று முடிவடைந்த வாரத்தில் சுமார் $5.60 பில்லியன் குறைந்து சுமார் $689.70 பில்லியனாக இருந்தது. 10. டிஜிட்டல் சொத்துக்களை ஒழுங்குபடுத்துதல் அமெரிக்க வங்கி மற்றும் நிதி சங்கங்கள் கட்டண ஸ்டேபிள்காயின்களை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்ட ஜீனியஸ் சட்டத்தை செயல்படுத்துவது குறித்த பரிந்துரைகளை சமர்ப்பிக்கின்றன.